Global Talk. அன்பான குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்ற 24 மணித்தியாலங்களுக்குள் உலகத்தில் நடந்த முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த வகையில் சகோதரர்களே, முதல் செய்தியாக உங்களுக்கு தெரியும், சென்ற காலத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்தது. அதாவது எகிப்து நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு சில போத்தல்களை எடுத்து அந்த போத்தல்களுக்குள் அரிசி மற்றும் பருப்பு மற்றும் ஏனைய தானிய வகைகள் பலவற்றையும் ஒவ்வொரு போத்தல்களில் அடைத்து அவற்றோடு ஒரு கடிதத்தையும் இணைத்து அந்த போத்தல்களை நன்கு இறுக்கி எகிப்து பக்கம் காணப்படும் கடலில், அதாவது செங்கடலில் வீசினார். اللهم احمل عنا هذا إلى غزة. سامحونا يا إخواننا. سامحونا. ما فيش في مقدرتنا حاجة نعملها لكم. الإزازة دي ممكن تبقى سبب نجاتك يوم القيامة. தெரியும், இந்த போத்தல்கள் என்றோ ஒரு நாள் கடலில் அடிபட்டு அலைகளில் மோதி இன்னொரு கரையை அடையும் என்று அவர் பூரண நம்பிக்கையோடு அடைக்கப்பட்ட போத்தல்களை கடலில் வீசினார். اللهم كما حملت نوحا في البحر في موج كالطود العظيم احمل عنا هذا إلى غزة. இவரின் நோக்கம், இந்த போத்தல்கள் கடல் அலையில் அடிபட்டு நிச்சயம் ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் இந்த அலைகள் எமது அடுத்த கரையான காசாவுடைய நிலத்துக்கு இந்த அலைகள் இந்த போத்தல்களை எடுத்து செல்லும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் கடலில் அந்த போத்தல்களை வீசினார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக இருந்த ஒரு விஷயம். சொல்லப்பட்டது போலவே சகோதரர்களே, 4-5 நாட்கள் கடந்து அலைகள் அந்த போத்தல்களை காசாவின் கடற்கரை ஓரங்களுக்கு கொண்டு சென்றது. காசாவில் பசியோடு காத்திருந்த அந்த மனிதர்கள் அலையில் அடிபட்டு வரும் அந்த போத்தல்களை ஓடோடி போய் எடுத்து பார்த்தார்கள். அந்த போத்தல்களில் தானியங்கள் இருந்ததை கண்டார்கள். இந்த ஒவ்வொரு போத்தல்களும் குறித்த ஒருவருக்கு கிடைக்காமல் பலருக்கு வெவ்வேறு இடங்களில் கிடைக்கப்பெற்றது. கிடைக்கப்பெற்ற அந்த போத்தல்களை காசாவில் உள்ளவர்கள் திறந்து பார்த்த போது அதற்கு தானியங்களும் ஒரு கடிதமும் அந்த போத்தல்களில் இடப்பட்டிருந்தது. அந்த காட்சியில் ஒன்றுதான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் காட்சி. இவ்வாறு போத்தல்களை கண்டெடுத்த ஒருவர் அந்த போத்தல்களை திறந்து அந்த போத்தல்களில் இருக்கும் கடிதம் ஒன்றை எடுத்து வாசிக்கின்றார். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது தெரியுமா? சகோதரர்களே, எங்களை மன்னியுங்கள், உங்களை காப்பாற்ற எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை, எங்களை மன்னியுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததை இந்த காசா சகோதரர் எடுத்து காண்பிக்கின்றார். இந்த வீடியோவை பார்க்கும்போது அழுகையே வந்தது. உண்மைதான் சகோதரர்களே, நாங்கள் காசாவில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு முஸ்லிம்களது உள்ளமும் காசாவில் தான் உள்ளது என்பதுதான் உண்மை சகோதரர்களே. மேலும் சகோதரர்களே, மனிதாபிமானம் உள்ள மாற்று மத சகோதரர்களின் முயற்சி தான் காசாவுக்குள் போடப்பட்டிருந்த பட்டினிக்கு 50 வீதமான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. காசா பிரச்சனைகள் சம்பந்தமாக உலகம் எங்கும் குரல் கொடுப்பவர்கள் இந்த முஸ்லிம் நாட்டு அரசாங்கங்கள் அல்ல, இஸ்லாமிய நாடுகள் அல்லாத மாற்று மத சகோதரர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளின் கடுமையான முயற்சி தான் காசாவுக்குள் தற்போது பட்டினி நிலையிலிருந்து பாதி சமூகத்தை பாதுகாக்க முன்வந்துள்ளது. எங்களது குளோபல் சேனலில் கூட கீழே கமெண்ட் செய்பவர்களில் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மிகவும் எமது சமூகத்தை பற்றி கவலைப்பட்டு தங்களது கருத்துக்களை பதிவிடுவார்கள். அடுத்த செய்தியாக சகோதரர்களே, இஸ்ரேலிய படைகளுக்கு இனி இஸ்ரேலிய அரசாங்கம் இஸ்லாமிய கல்வியை படிப்பது கட்டாய கடமையாக மாற்றியுள்ளதாம். எங்களுக்கு பொதுவாக தெரியும், இஸ்லாமிய கல்வியை ஒருவர் விரும்பி படிக்க முற்படுகின்றாராயின் அவர் ஏதோ ஒரு வகையில் நல்லெண்ணம் கொண்டு ஆசைப்பட்டு அவற்றை அவர் கற்கின்றார் என்று தான் நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் இது அவ்வாறல்ல. எதிரியுடைய ஒவ்வொரு விடயங்களையும் இஸ்ரேலிய இராணுவம் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாமிய கல்வியையும் அரபு மொழியையும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு தற்போது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு கட்டாய கடமையாக மாற்றியுள்ளதாக இன்றைய செய்திகள் குறிப்பிடுகின்றது. இது இலங்கையுடைய தரண தொலைக்காட்சியிலும் பேசப்பட்டது. எனவே சரியான இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிரியுடைய விடயங்களும் எதிரியுடைய மொழிகளும் எமக்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த வகையில் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய இராணுவத்தின் 50 வீதமான வீரர்களுக்கு முதல் கட்டமாக இஸ்லாமிய கல்வியும் அரபு மொழி பயிற்சியும் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதுவும் ஈராக் மற்றும் ஹவுதிகளின் அரபு மொழி
அதாவது பேச்சு வழக்கில் உள்ள மொழியே இவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அதிகமானோர் இஸ்ரேலுடைய உயர் அதிகாரிகளான உளவுத்துறை சேர்ந்தவர்களே இந்த பயிற்சிக்கு கூடுதலாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. நிச்சயமாக சகோதரர்களே, இஸ்லாம் மனிதர்களை கவரக்கூடியது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் சத்தியத்தை பேசுகின்றது. ஆகவே இவர்கள் இவ்வாறு படிக்கும் போது இவர்களில் குறித்த பகுதியினர் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் கவரப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நாங்கள் இதற்கு முன்னர் ஒரு காணொலியை பதிவேற்றிருந்தோம். அந்த காணொலி காசாவில் கேட்ட குரல் என்ற ஒரு காணொலி. அவற்றை நீங்கள் பாருங்கள். ஒரு இஸ்ரேலிய ராணுவ பெண் காசாவில் ஹமாஸ் போராளியை தனது தொலைபேசியில் எதர்ச்சியாக சந்தித்த போது அவளுக்கு ஏற்பட்ட மாற்றம், மனிதாபிமான உணர்வு காசாவை விட்டே வெளியேறி தற்போது ஐரோப்பாவில் மனிதாபிமானம் பேசுகிற ஒரு பத்திரிகையாளராக காணப்படுகின்றார் என்ற ஒரு உண்மை சம்பவத்தை பதிவேற்றிருந்தேன். பார்க்காதவர்கள் அவற்றை நீங்கள் விரும்பினால் பார்க்கலாம். அந்த காணொலிக்கான லிங்கை இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் காண கிடைக்கும். அடுத்த செய்தியாக சகோதரர்களே, யெமனுடைய ஆயுதப்படை பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்கள் காசாவில் இஸ்ரேலால் ஏற்படுத்தப்பட்டுள்ள முற்றுகை தீரும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான எமது நடவடிக்கைகளை நாங்கள் மேலும் தீவிரப்படுத்தப் போகின்றோம் என்று நேற்று ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தியை பிரஸ் டிவி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. யஹ்யா சாரி குறிப்பிடும் போது, இது அன்சாருல்லா இயக்கத்தின் 4வது கட்ட நடவடிக்கையாகும். இஸ்ரேலுடைய துறைமுக தொடர்பான அனைத்து கப்பல்களும் இனி எமது இலக்காகத்தான் இருக்கும். அவை இனி எந்த நாட்டை சேர்ந்தவையாக இருந்தாலும் சரி. ஆகவே இஸ்ரேலுடனான வணிக தொடர்புகளை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் எதிர்வினைகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என யெமன் ஆயுதப்படையின் பேச்சாளரான யஹ்யா சாரி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த செய்தியாக சகோதரர்களே, நாங்கள் நேற்று ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி நேற்று தொடக்கம் காசாவுக்குள் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு எகிப்திலிருந்து ரஃபா வழியாக காசாவுக்குள் அதிக லாரிகள் உள்நுழைந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதே போல காசாவுக்கு மறுபுறம் இஸ்ரேல் வழியாக காசாவுக்குள் லாரிகள் நுழைந்ததாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இவற்றை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இவை அல்லாமல் வான்வெளியாக இன்று UAE, ஜோர்தான் போன்ற நாடுகள் காசாவுக்குள் பெருந்தொகை உணவுப் பொருட்களை கொட்டிய செய்திகள் இன்று வெளிவந்த வண்ணம் உள்ளது. இவை அனைத்துக்கும் எல்லாம் புகழும் இறைவனுக்கு நன்றி கூறியதோடு இந்த உணவு தடையை, உணவு முற்றுகையை உடைப்பதற்கு முதல் காரணமாக இருந்த நாடு சீனா தான். நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பதிவிட்டிருந்தோம். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சென்ற வாரங்களில் ஒரு முக்கிய கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்கு பிறகு பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற பல்வேறு நாடுகள் தங்களது கடுமையான கண்டனத்தை இஸ்ரேல் மீது வீச ஆரம்பித்தது. அதன் பிறகுதான் இந்த மாற்றம் ஏற்பட்டது. இந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால், குழந்தைகளை முற்றுகையிட்டு பட்டினி கிடக்க வைப்பது ஒரு போர் அல்ல, அது புறக்கணிக்க முடியாத குற்றம். காசாவில் நடப்பதை சர்வதேச சமூகம் தொடர்ந்து காணாது விட்டால் அல்லது புறக்கணித்திருந்தால் அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய மேற்கு நாடுகள் எதிர்பார்க்காத வகையில் சீனா இந்த விடயத்தில் செயல்பட்டே ஆகும் என ஒரு கடுமையான கண்டனத்தை சர்வதேசத்துக்கு வெளியிட்டிருந்தார். அதன் பிறகுதான் சகோதரர்களே, இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களது கெடுபிடிகளிலிருந்து சற்று வலிக்கு நிற்கின்றது. ஏனென்றால் இப்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சூழ்நிலை மோசமாக உள்ளது. காசாவில் இவர்கள் பட்டினியை தொடர்ந்து ஆயுதமாக பயன்படுத்தினால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ விரும்பியோ விரும்பாமலோ சீனாவும் ஐரோப்பிய நாடுகளும், குறிப்பாக பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள் கைகோர்த்து கொள்ளும். ஏற்கனவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் அறிவித்துவிட்டது, நாங்கள் காசாவை தனிநாடாக அறிவிக்கப் போகின்றோம் என்று. ஆகவே இந்த சூழ்நிலை இவர்களுக்கு மோசமாக உள்ளது, வேறு வழி இல்லை. அதனால்தான் நாங்கள் நேற்று காணொலியில் கூறியபடி இனி காசாவுக்கு தட்டுப்பாடு இல்லாத உணவை வழங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் நரிகள் என்பது பகிரங்கமாக தெரிந்த உண்மை. காசாவில் மனிதாபிமான உதவிகள் வழங்கப் போகின்றோம் என்ற பெயரில் குறித்த நிறுவனத்தின் பெயரோடு காசாவுக்குள் பணைய கைதிகள் எங்கிருக்கின்றார்கள், ஹமாஸ் எங்கிருக்கின்றார்கள் என்று உளவு பார்க்கக்கூடிய இஸ்ரேலிய அமெரிக்க உளவாளிகள் கூட உள்ளே நுழையலாம். இருந்தாலும் ஹமாஸ் திட்ட தெளிவாக உள்ளார்கள் என்பது செய்திகள் கிடைக்கின்றது. அதாவது மனிதாபிமான உதவிகளை குறித்த சர்வதேச நிறுவனங்கள் காசாவுக்குள் பகிர்ந்தளிக்கும், அதுவும் குறிப்பிட்ட இடங்களிலிருந்து தான் பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த நிறுவனங்களுக்கு காசாவுக்குள் தேடி சென்று பகிர்ந்தளிக்க முடியாது. நான் நேற்று எனது காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன், காசாவுக்குள் எந்தெந்த நிறுவனங்கள் மனிதாபிமான உதவிகளை பகிர்ந்தளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று. மேலும் சகோதரர்களே, காசாவுக்குள் காணப்படும் செம்பிறை சங்கம், அவற்றுக்கு மாத்திரம்தான் காசாவில் நுழைந்து குறித்த இடத்துக்கு வருகை தர முடியாத குடும்பங்களுக்கான நிவாரண பொதிகளை வழங்குவதற்கு ஹமாஸ் உடன்பாடு தெரிவித்துள்ளது. இந்த வகையில் ஹமாஸ் மிகவும் திட்டமிட்ட முறையில் தான் இந்த மக்களுக்கான நிவாரண பொதிகளை காசாவுக்குள் பகிர்ந்தளிக்க சர்வதேச மனிதாபிமான நிறுவனங்கள் மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்துடனும் தெளிவான பேச்சுவார்த்தையின் கீழ்தான் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கும் திட்டம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனை மீறி இந்த சர்வதேச நிறுவனங்களோடு சேர்ந்து இஸ்ரேலிய இராணுவம் அல்லது அமெரிக்க இராணுவம் திடீர் அட்டாக்குகளை காசாவுக்கு உட்பகுதியில் நடத்துமானால் அல்லது திடீர் தாக்குதல் மூலம் பணைய கைதிகளை மீட்டெடுக்க இஸ்ரேலோ அமெரிக்காவோ முயற்சி செய்யுமாயின் இந்த நிவாரண பகிர்ந்தளிப்பு திட்டம் இடைநிறுத்தப்படும் என்று திட்ட தெளிவாக ஹமாஸ் சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு பேசியுள்ளதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது.
அடுத்த செய்தியாக சகோதரர்களே, இந்த டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அவரது சொந்த வளாகத்தில் ஒன்றான டர்ன்பெரி கோல்ஃப் எனும் அவரது வளாகத்தை பார்வையிட, அதாவது ரெஸ்ட் எடுப்பதற்காக நேற்று ஸ்கொட்லாந்துக்கு பயணம் செய்துள்ளார். இது உத்தியோகபூர்வமான பயணம் அல்ல. சொத்துக்களை பார்வையிடுவதற்கும் வியாபாரத்துக்காகவும் ஒரு ஓய்வுக்காகவும் அவர் அங்கு சென்றுள்ளார். இந்த இடம் எங்கு உள்ளதென்றால் ஐரோப்பாவில், அதாவது பிரித்தானியாவுக்கு மேல் காணப்படும் ஒரு நாடு தான். அந்த நாட்டில் தான் இவர் ஓய்வெடுக்கும் இடங்களில் ஒன்று. அங்கு போய் தனது மகனோடு கோல்ஃப் விளையாட்டில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். இவர் வருவதை அறிந்த அந்த ஊர்வாசிகள், அதாவது அவரது தோட்டத்தை சுற்றியுள்ள ஊர்வாசிகள் எல்லாம் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவித்ததை காணக்கூடியதாக இருந்தது. எதிர்ப்பு தெரிவித்த அனைவரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய லேஞ்சியை தனது கழுத்தில் கட்டிய வண்ணம் டொனால்ட் ட்ரம்ப் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்து நின்றனர். இதனால் அந்த வளாகத்தை சுற்றி கடுமையான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு ஸ்கொட்லாந்தில் இருக்கும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் நம்பிக்கைகரமாகத்தான் இருந்தது. ஆனால் ஹமாஸ் எங்களை தொடர்ந்து நம்பிக்கை கொள்ளாதன் காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை முறிந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கும் போது, காசாவிலிருந்து வெளியான பசி கொடுமை வீடியோக்களை நான் காணும் போது அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிடுகின்றார். இதற்கு காரணம் இந்த ஹமாஸ் தான் ஆயுதங்களை கொள்ளையடிக்கின்றனர், உணவுகளை கொள்ளையடிக்கின்றனர், பணத்தை கொள்ளையடிக்கின்றனர் என்றெல்லாம் ஹமாஸின் மீது குற்றம் சாட்டிய அவர், காசாவில் மக்களை பட்டினி போடுகின்றோம் என்று கூறிய கருத்து முழுக்க முழுக்க பொய்யானது என்றும், பசிப்போரின் கொள்கை எங்களிடம் இல்லை, காசாவில் பசியே இல்லை, நாங்கள் எப்போதும் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கின்றோம் என இஸ்ரேலிய அதிகாரிகள் தன்னிடம் தெரிவித்ததாக அவர் இந்த பேட்டியில் குறிப்பிட்டார். மேலும் ஒரு இடத்தில் பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், காசாவில் பஞ்சம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அங்குள்ள மக்கள் நன்றாக சாப்பிடுவதில்லை. அது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு காரணமாகிவிட்டது. அங்கு வரும் உணவுகளை ஹமாஸ் கொள்ளையடிக்கின்றார்கள். இதுதான் தற்போது அங்கு நடந்து வருகின்றது என்று அவர் அதாவது ஸ்கொட்லாந்தில் விளக்கம் அளித்ததாக சமூக ஊடக செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. சரி சகோதரர்களே, இதுதான் தற்போது உலகத்தில் நடந்த முக்கியமான தலைப்புகள். மேலும் முக்கிய செய்திகள் வரும்போது அவ்வப்போது நாங்கள் தொகுத்து தருவோம். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.